கோவை சின்னியம்பாளையத்தில் சாமியார் வேடத்தில் வந்து பொதுமக்களிடம் மிரட்டி பணம் பறித்ததாக ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த கும்பலை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தண்ணீர் வேண்டுமென்று கேட்டு அத்துமீறி வீட்டிற்குள் புகுந்து பணம் பறித்ததாக கூறப்படும் சம்பவத்தில் நடந்தது என்ன? அத்துமீறி அலுவலகத்திற்குள் புகுந்து பணத்திருட்டில் ஈடுபட்டதாக ராஜஸ்தான் சாமியார்கள் மீது பரபரப்பு குற்றச்சாட்டு. சிசிடிவி காட்சிகளுடன் போலீசில் புகார் அளிக்க சாலையில் சுற்றித் திரிந்தவர்களை மடக்கி பிடித்து சிக்க வைத்த பொதுமக்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் செய்யப்பட்ட வீடியோவால் சிக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? கோவை சின்னியம்பாளையம் அருகே உள்ள வெங்கிட்டாபுரம் பகுதியில் ஹாலோ பிளாக் கல் தயாரிக்கும் நிறுவனம் இயங்கி வருகிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன் சாமியார் வேடத்தில் அங்கு சென்ற இருவர் அங்கிருந்தவர்களிடம் பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. பணம் இல்லை என கூறியதும் இருவரும் அங்கிருந்து சென்றுவிட்டனர். மறுநாள் மீண்டும் அதே நேரத்திற்கு வந்த சாமியார்களில் காவி உடை அணிந்தவர் வெளியே நிற்க, கருப்பு உடை அணிந்தவர் நைசாக அலுவலகத்திற்குள் புகுந்து மேஜையில் இருந்த 5000 ரூபாய் ரொக்க பணத்தை சுருட்டி கொண்டு தப்பியுள்ளார். பணம் மாயமானதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த உரிமையாளர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது சாமியார் வேடமிட்ட நபரின் பணத்திருட்டு வேலை அம்பலமானது. அந்த வீடியோ ஆதாரங்கள் கருமத்தம்பட்டி, சூலூர் போன்ற உள்ளூர் வாட்ஸ்அப் குரூப்புகளில் பகிர்ந்து அனைவரும் கவனமாக இருங்கள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதுகுறித்து நீலாம்பூர் காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் அன்னூர் சாலையில் காரில் சென்று கொண்டிருந்த உள்ளூர் வாசி ஒருவர் தனது வாட்ஸ்அப் குழுவில் எச்சரிக்கப்பட்ட அதே கார் தமக்கு முன்னால் செல்வதை கவனித்துள்ளார். சந்தேகமடைந்தவர் உடனடியாக காரை பின் தொடர்ந்தவாறே தனது நண்பர்களுக்கு தகவல் கொடுத்து கருமத்தம்பட்டி 4 ரோடு சந்திப்பில் அந்த சாமியார்கள் வந்த காரை மடக்கி பிடித்தனர். உடனே அங்கு சென்ற நீலாம்பூர் போலீசார் விடுபட்ட சாமியார்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்து வருகின்றனர். அதில் 4 பேரும் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும், கும்பலாக வந்து தனிமையில் இருக்கும் வீடுகள் மற்றும் தொழில் நிறுவனங்களை குறிவைத்து பணம் திருடி வந்ததாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. பணம் தர மறுப்பவர்களிடம் எலுமிச்சம்பழத்தை வைத்து மந்திரம் செய்து சூனியம் வைத்து விடுவோம் என பயமுறுத்தி பணத்தை பறித்ததாகவும் சிலர் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். எலும்புச்சம்பழத்திற்கு மயங்காதவர்களை முட்டை ஓதி வைத்து உங்களை மூழ்கடித்து விடுவோம் என மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் அது உண்மையா என்பது குறித்து போலீஸ் விசாரணையின் முடிவிலேயே தெரிய வரும்.